According to research done on 2018 by World Health Organization, யாரெல்லாம் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்களோ, ரொம்ப லோன்லியாக ஐசோலேட்டடாக இருக்காங்களோ, அவங்களுக்கு 29% ஆஃப் ஹார்ட் கம்ப்ளைண்ட்டும் 32% ஆஃப் ஸ்ட்ரோக்கும் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் லைக் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியும் ஸ்ட்ரோக்கும் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. 2024 சேம் ரிசர்ச் ரிப்பீட் பண்ணதில் காக்னிட்டிவ் டிக்ளைன் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் டிப்ரெஷனில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸாக அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறதே இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கும் தான் நம்ம தனிமையாக இருக்கும். பட் இதுவே ஒரு ப்ராப்ளமாக வருது அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் பி ஐசோலேட்டட், ஸ்டே கனெக்டட் வித் பீப்புள்.